என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை மனம் நிறைய வாழ்த்துகிறேன். மீண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து பேசும் இந்த நிகழ்வில் உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். 13வது பகுதியில் தானியேலை குறித்து சில காரியங்களை சிந்தித்தோம். ஆழமாய் பலருடைய கருத்து பதிவுகளை கண்டேன். பல சமயங்களிலே பல இடங்களில் முரண்பட்ட கருத்துக்கள் பதிவுகள் செய்யப்படும் பொழுது ஆண்டவரை துதிக்கிறேன். தங்களை உணர்ந்து தங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதென்று நீங்கள் இடுகிற பதிவுகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதிலும் குறிப்பாய் ஒரு தேவனுடைய ஊழியர் ஒரு பதிவை போட்டிருந்தார். இருதயத்தை பிளக்கிற பட்டயங்கள் போல கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமாயிருந்தது. இன்னும் இதை விரும்புகிறோம். குறிப்பாய் வெகுமானங்களையும் பரிசுகளையும் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறவர் அல்ல. பலர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்திருக்கிறேன். எங்களுக்கு வாங்க மட்டும்தாயா தெரியும், கொடுக்க தெரியாது. ஆனால் தானியேலை அழைத்து கேட்டால், என்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றேனோ அன்றிலிருந்து நான் வாங்குவதே இல்லை. அரசனிடத்தில் சொல்லுகிறான், வெகுமதி உம்மிடத்திலேயே இருக்கட்டும், பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடு. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இன்று இந்த செய்திக்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். காலையில் ஒரு குறிப்பிட்ட தேவனுடைய ஊழியக்காரர் என் உடல் நலனை விசாரிக்க அழைத்தார். அப்பொழுது அவர் எனக்கு ஒரு சாட்சியை சொன்னார். பிரதர், 14 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முறையாய் உங்களை சந்தித்தேன். ஒரு பட்டணத்தில் நடந்த கூட்டத்தில். கூட்டம் முடிந்தது, தனி ஜெபம் முடிந்தது. நீங்கள் உங்கள் காரில் ஏறும்படி போனீர்கள். நான் அந்த நாட்கள் அரசு பணியிலே நான் பணியில் இருந்த நாட்கள். மாதத்தின் இறுதி பகுதியில் அந்த கூட்டம். நானோ கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அலுவலகத்திலிருந்து நேரடியாய் கூட்டத்திற்கு வந்தேன். நீங்கள் காரில் ஏறவும் அந்த கூட்டத்தின் பொறுப்பாளர் உங்கள் கையில் ஒரு கவரை கொடுத்தார். நீங்கள் வேண்டாமே என்று சொன்னீர்கள். இல்லை இல்லை, ஒரு சின்ன தொகை வைத்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு தூரம் காரில் வந்திருக்கிறீங்க, செலவழித்து வந்திருக்கிறீங்க, அறையில் தங்கி இருக்கிறீங்க,
எல்லாம் உங்கள் செலவு, இதை வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அருகில் இருந்த நான் அவரிடத்தில் கேட்டேன், எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? என்னால் 500 தான் வைக்க முடிஞ்சிச்சு. இதை கேட்டவுடன் நீங்கள் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னீர்கள். வருகின்ற வருமானத்தை கணக்கிட்டு ஊழியம் செய்யக்கூடாது பிரதர். ஊழியம் என்பது ஆண்டவருக்கு பணி. சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறி போயிட்டீங்க. இன்று நான் ஊழியத்திற்கு வந்துவிட்டேன். 14 வருடங்கள் என் இருதயத்தை விட்டு அந்த வார்த்தை போகவில்லை. கவனித்து நடக்கிறேன். என் அன்பு உள்ளங்களே, ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்று ஆவியானவருடைய கிரியைகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நேற்று முன்தினம் ஆண்டவர் சொன்னார், நான் முதலாவது அவர்களிடத்தில் தங்கி இருக்கிறேனே, நான் தங்குவதற்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஏன் சொல்ல மறந்தாய்? ஏன் சொல்ல மறந்தாய்? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் என்று தைலக்குப்பியை சாமுவேல் சவுல் தலையில் ஊற்றினானோ அன்று நான் இறங்கி வந்தேன். ஆனாலும் 1 சாமுவேல் 16:14 பாருங்கள். அவனிலிருந்து ஆவியானவர் வெளியேறினார். நாம் எங்கே இருக்கிறோம்? பெற்றது உண்மை. அவர் இருக்கிறாரா? இல்லை சவுலை போல நம்மை விட்டு போய்விட்டாரா? ஏன் அவர் போனார்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை முழுவதையும் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியவன் கீழ்ப்படிந்தான். பலி செலுத்தனும் செலுத்தினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ நன்றி பலி செலுத்துவதானால் உன் மந்தையிலிருந்து எனக்கு செலுத்து. இவன் என்ன செய்தான்? எந்த அமலேக்கியரை அழிக்க திட்டமிட்டானோ ஆண்டவர் சொன்னாரோ அவைகளில் அழகுள்ள பெண்களையும் கொளுத்த கன்றுகளையும், கன்றுகள் கர்த்தருக்கு, அழகுள்ள பெண்கள் தனக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், சபையோ ஊழியனோ விசுவாசியோ, கிறிஸ்மஸ் காலம் வருகிறது. ஒரு ஏழைக்கு உதவி செய்ய நினைத்தால் நீ செய். அடுத்தவர்களிடம் வாங்கி நீ செய்யாதே. ஆவியானவர் சவுலை போல உன்னை விட்டு போய்விடுவார். தர்மம் என்பது தான் கொடுக்க வேண்டும். பவற்றவர் வருகிற ஜனங்கள் என் கையில் கொடுத்து நான் மற்றவர்களுக்கு கொடுப்பது, இட்ஸ் நாட் அட் ஆல் ஹெல்பிங் த புவர். நான் என்னிடத்தில் உள்ளதை கொடுக்க வேண்டும். 2, வேதம் சொல்லுகிறபடி தர்மம் செய்யும் பொழுது பிரசித்தப்படுத்த வேண்டாம். போகட்டும். ஆவியானவர் தங்கியிருப்பதும் தங்கியிருந்து கிரியை செய்வதும் நம்மை விட்டு வெளியே போவதும் நம் கரத்தில் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது,
மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம். போய்விடுவார். சவுலை விட்டு போனார். இது தாவீதுக்கு ஒரு பாடம்தான். அழகுள்ள பெண்களை, அமலேக்கிய பெண்களை அரண்மனைக்கு அழைத்து வருவது பாவம். ஆவியானவர் போய்விடுவார் என்பது தாவீதுக்கு தெரிந்து சங்கீதம் 51 சங்கீதம் 11 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பு 51 சங்கீதத்தின் முதல் வசனத்திற்கு மேலே ஒரு குறிப்பு எழுதப்பட்டிருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின பொழுது பாடி ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தான் தவறு செய்தவுடனே அந்த உணர்வு, ஐயோ சவுலை போல ஆவியானவர் என்னை விட்டு போய்விடுவாரே. 11 வசனத்தில் அவர் எழுதுகிறார், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். ஒரு ஜெபம். தவறு செய்து விட்டேன், அதற்கு தண்டனை எனக்கு தெரியும். எனக்கு முன்பாக சவுலுக்கு நீர் கொடுத்த தண்டனை எனக்கு நன்றாய் தெரியும். நாம் பெற்ற ஆவியானவர் நமக்குள் நிலைத்திருப்பதும் நம்மை விட்டு போவதும் நம் கரத்தில் இருக்கிறது. ஒன்று செய்வோம். தாவீது செய்த ஜெபத்தை நாம் செய்வோமே. என்ன ஜெபம் செய்கிறார்? சங்கீதம் 19 அதிகாரம் 12, 13 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? முதலாவது, அடுத்தவர்கள் பிழைகளை உணர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டாம். நான் என்ன தவறு செய்தேன், இதை மனசாட்சியில் குற்றமில்லாமல் பேசுவேன். காரணம் என்ன? பல சமயங்களில் பல காரியங்கள் நடக்கும் பொழுது, நான் சந்திக்கும் பொழுது, அது குடும்பமானாலும் ஊழியத்தில் உள்ள ஜனங்கள் சில நேரம் கூடவே இருந்து என்னை குறையாய் சொல்லும் பொழுது திரும்பி பார்ப்பேன். ஓ, அன்று இந்த தவறு செய்தோமோ, அதனால் தான் இன்று அறுக்கிறேனோ. அடுத்தவர்களை குற்றம் சொல்லி பழகாதிருங்கள். என் அண்ணன் செய்வன செஞ்சிட்டான், எதிர்த்த வீட்டில் செய்வன செஞ்சிட்டாங்க, எனக்கு முன்னாடி என் அலுவலகத்தில் இருந்த அதிகாரி பூசை பண்ணி அங்கே சாபம் வச்சார், நான் வந்தேன், என்னை வாதிச்சிச்சு. இல்லை, தன் பிழைகளை உணருங்கள். ஆவியானவர் அதில்தான் பிரியப்படுகிறார். தன் பிழைகளை உணருங்கள். ஏதேன் தோட்டத்தில் தவறு நடந்தது உண்மை.
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மனசாட்சி குத்தினது, ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆதாமை கேட்கிறார். ஆதாம் தன் பிள்ளையை உணரலை, ஏவாளை சொல்லுகிறார். ஏவாள், நான் தான் பார்த்தேன், பார்வைக்கு அழகாக இருந்தது, ருசிக்க நல்ல டேஸ்ட் என் புருஷனுக்கு கொடுத்தேன் சொன்னாலா? இல்லை, தன் பழிகளை உணரலை. என்னை சர்ப்பம் வஞ்சித்தது. தன் பிள்ளைகளை உணர மனமே இல்லை. அடுத்தவர்களையே சொல்ல, அவங்க சரியில்லை, அவங்க ஜெபிக்கலை, அவங்க அப்படி பண்ணலை, அவங்க இந்த ஸ்தோத்திர காணிக்க கொடுக்கலை. தலை சரியாயிருந்தால் எல்லாம் சரியாயிருக்குமே. ஆதாமும் ஏவாளும் தன் தவறை ஒத்துக்கொள்ளவே இல்லை, தண்டிக்கப்பட்டார்கள். ஒரு ஆப்பிளை பிடுங்கினதற்கே, ஒரு பழத்தை பிடுங்கினதற்கே இவ்வளவு தண்டனை என்றால், அவர்கள் பெற்ற மகன் காயின் தலையவே பிடுங்கிட்டான். கனியை பறிக்கலை, உடன் பிறந்த சகோதரன் தலையை பறித்தான், ஜீவனை எடுத்தான். மறுபடியும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். எவ்வளவு தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனால் என்ன கிடைத்தது? நெற்றியில் முத்திரை வைத்தார். பட்சபாதம் உள்ளவரா? இல்லை, இல்லை, பட்சபாதம் உள்ளவர் அல்ல. காயின் தன் பிழைகளை உணர்ந்தான். எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? போனால் என்னை பார்க்கிறவன் எவனும் என்னை கொலை செய்வான், என்னை கொலை செய்வான். அதைத்தான் சங்கீதம் 51:11 தாவீது நினைவு கூர்ந்து சொல்லுகிறான், உமது சமூகத்தை விட்டு என்னை விளக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் தங்கியிருக்க விரும்பினார். உங்கள் தவறுகளை உணருங்கள். ஒருவேளை பிள்ளையின் செய்கை உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அப்படியானால் நீங்கள் உணர வேண்டிய உணர்வு, என் சின்ன வயதில் ஏதோ ஒரு விதைத்திருக்கிறேன், ஒரு விதை விதைத்திருக்கிறேன். அந்த விதை இன்று என் பிள்ளைகள் மூலமாய் என்னை வேதனைப்படுத்துகிறது. வீடு வீடாய் போய் ஊழியக்காரன்ட்ட போய் என் பிள்ளை சரியில்லை, அவன் பிள்ளை யோக்கியமாக வளர்த்துருப்பான், அது வேற. சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லணும்னா, நான் தவறு செய்திருக்கிறேன், ஆகவே என் பிள்ளை என்னை இப்படி பேசுகிறான். தன் பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். 2, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும். ஆவியானவர் எனவோடு கூட தங்கியிருக்க வேண்டும், நிரந்தரமாய் என்னோடு தங்கியிருக்க வேண்டும். இனி வரும் நாட்களில் அவருடைய மகத்துவமான கிரியைகளை பேசப் போகிறேன். அதற்கு முன்பு ஆவியானவர் தங்கிராமல் நான் பேசி என்ன பிரயோஜனம்?
தங்குவதற்கு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் ஒரு 4 பட்டியலை நான் வைக்கட்டும். 1, பல சமயங்களில் அறியாமல் நடக்கிற தவறு. அறியாமல். That's not called as a mistake, that's called as a errors. It can be rectified. Mistake should not be rectified, the errors can be rectified. அறியாமல் நடந்த காரியங்கள். சிறு வயதிலே நான் வளர்ந்த காலங்களில் நான் கண்ட காட்சிகள். குடும்ப ஜெபம் காலையில் அவசரமாய் நடக்கும். ஏன்னா வேலைக்கு போகணும், சமையல் பண்ணணும். இருந்தது ஒரு சின்ன வீடு. காலையில் 7 மணிக்கு கார்ப்பரேஷன் வாட்டர் தெருக்குழாயில் வரும், போய் பிடிக்கணும். எழுந்தது லேட்டு. 8 மணிக்கு அப்பா வேலைக்கு போகணும், சமையல். நான் ஸ்கூலுக்கு போகணும், அவசர ஜெபம். பகல் முழுவதும் உழைத்த உழைப்பு, ராத்திரி குடும்ப ஜெபம். பெரும்பாலான வீடுகளில் இரவு ஜெபங்களை பெண்களை பண்ண விட மாட்டார்கள். ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணிடுவாங்க, டயர்டாக இருக்கிறோம். ஆக இது 6 நாட்கள் ஓடும். 7வது நாள் சிறுவன் வேடிக்கை பார்ப்பேன். ஆராதனைகள் ஆரம்ப ஜெபம், பாடல் முடிந்து இந்த கடைசி பாட்டு, வருகையின் பாட்டு இருக்கும். அந்த பாட்டு பாடி அப்படியே முழங்கால நிற்பாங்க, நானும் நிற்பேன். நான் தான் கொட்டடிப்பேன், ட்ரம் அடிப்பேன். அடுத்து பேசுவாங்க ஒரு அந்நிய பாஷை. ஆசையாக இருக்கும். எவ்வளோ அழகாக அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அப்போ என் மனதில் பதிந்தது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்நிய பாஷை, மற்ற நாளில் பேச மாட்டேங்கிறாங்களே. சின்ன வயதில் நான் கற்றுக்கொண்டது ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை. கூட்டம் ஸ்பெஷல் மீட்டிங்னா மீட்டிங்கில் கொட்டடிச்சு அந்த கடைசி பாட்டுக்கு அந்நிய பாஷை. அதுக்கு பிறகு எப்போ அந்நிய பாஷை பேசுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரிக்கு பேய் பிடிச்சா சுற்றி கைகோர்த்து அந்நிய பாஷை பேசுவாங்க. இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, வளர்ந்த பிறகு பிசாசு வரட்டும், அவன் முன்னாடி அந்நிய பாஷை பேசியே வரட்டும் பார். அறியாமை. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்நிய பாஷை தேவனோடு பேசுவதற்கு மட்டும்தான். எனக்கு ஹிந்தி தெரியாது. எனக்கு ஒருவர் ஹிந்தியை கற்றுக் கொடுத்த உடனே டிச்சில் இறங்கி பண்ணிட்ட போய் ஹிந்தியை பேசுவேனா? பேச மாட்டேன். அந்நிய பாஷை தேவன் கொடுக்கிற பாஷை, வரம், பாஷை. அதை போய் பண்ணிட்ட போய் நான் பேச முடியுமா? வேதத்தில் எங்கேயுமே அந்நிய பாஷை பேசுங்கள் பிசாசு ஓடுவான் என்று என் கையில் இருக்கிற வேதத்தில் இல்லை. அறியாமை. அன்றைக்கு அதை செய்தேன், என்று செய்வதில்லை. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நுழைகிறேனோ அப்பொழுதெல்லாம் அவரோடு பேசுகிறேன் அந்நிய பாஷையில். அதுதான் என் வாழ்க்கையின் மலர்ச்சி. அறியாமல் நடந்த தவறுகள். இன்னொரு உதாரணத்தை கூட சொல்லட்டும். படிப்பினைக்காக இதை நான் சொல்லுகிறேன். ஏழ்மை. விடுமுறை கிடைத்தால் மூடை சுமந்தாவது சம்பாதிப்பேன்.
புளி தட்டுகிற இடத்தில் போய் புளி தட்டி சம்பாதிப்பேன். அநேக வீடுகளுக்கு விறகு சுமந்து 5 பைசா கொடுப்பார்கள், வீட்டில் கொடுப்பேன். அந்த சூழ்நிலையில் என்னுடைய சித்தப்பா ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் உர வியாபாரம் செய்தார். ஆண்டு நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன் என்று நம்புகிறேன். 73ஆம் ஆண்டு நினைவிருக்கிறது. அவர் சொன்னார், அந்த நாட்கள் இந்தியா தேசம் முழுவதும் யூரியா உரத்தட்டுப்பாடு. ஆகவே கள்ளம் மார்க்கெட்டில் அதை நிறையாய் விற்றார்கள். அந்த 73ஆம் ஆண்டு என் தாயினிடத்தில் கேட்பேன், அம்மா ஒரு மாங்காய் 1 பைசா சொல்கிறாங்க, 1 பைசா கொடுமா. கிடைக்காது. பண மதிப்பு அவ்வளவு மதிப்பு. ஒரு மாங்காய் இன்னைக்கு அந்த மாங்காயை 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம் கிலோ. அவ்வளோ பெரிய மாங்காய் 1 பைசா. அந்த நாட்கள் என் சித்தப்பா சொன்னார், நான் தெரியாமல் 5 மூடை உரம் வாரம் ஒரு முறை அனுப்புகிறேன். உங்களுக்கு ஒரு மூடைக்கு 100 ரூபாய் கிடைக்கும். அப்பா 5 மூடைக்கு 500 ரூபாய், லட்சாதிபதியே நாங்கள் தான். உரம் வந்தது. வீடு சின்ன அறை, தொழில் ஆரம்பிக்க வேண்டும். போதகரும் அவருடைய துணைவியாரும் வந்தார்கள். நான் சிறுவன், நடுவில் முழங்கால் படியிட்டிருக்கிறேன். இந்த பக்கம் போதகர் மனைவி, இந்த பக்கம் என் தாய், என் தகப்பன். 5 பேரும் கைகோர்த்து ஜெபிக்கிறோம். ஒரே அந்நிய பாஷை, என்னை தவிர. நான் ஆச்சரியமாய் பார்க்க, வியாபாரம் துவங்க வேண்டுமானால் அந்நிய பாஷை பேச வேண்டும். 15 ஓகே. ஃப்யூச்சரில் யாராவது தொழில் செய்யணும்னு கூப்பிட்டாங்கன்னா அந்நிய பாஷை பேசுகிறேன். அந்நிய பாஷையில் பேசினார்கள், ஜெபம் பண்ணினார்கள். நடந்த காரியம் இது. பகல் 12 மணி நான் பள்ளியிலிருந்து சாப்பிட வந்திருக்கிறேன். மாலை 4:30 மணிக்கு வரேன். என் தாய்க்கு ஒரே சந்தோஷம். டேய் ஜோம் ஒன்றும் இல்லை, 5 மூடையும் விற்றுருச்சு, 500 ரூபாய் கிடச்சிருச்சு. பாஸ்டருக்கு தசம்பபாக 50 ரூபா கொடுக்கணும், நாங்கள் 100 ரூபா கொடுத்துட்டோம், டபுள் போர்ஷன். சித்தப்பாவுக்கு பணம் கொடுத்து விட்டாச்சு. நமக்கு 400 ரூபா இருக்குடா, வாரம் இனி 400னா நம்ம எங்கேயோ போயிடுவோம். இனி நீ மூட சுமக்க வேண்டாம். ஒரே சந்தோஷம், ஒரே சந்தோஷம். 3 நாட்கள் கழித்து மறுபடியும் 5 மூடை வந்தது. இன்னைக்கு 400 ரூபாய் நமக்கு கிடைச்சது. மறுபடியும் அந்நிய பாஷை ஜெபம். பள்ளி சென்று திரும்பினேன். என் தாய் அழுது கொண்டிருந்தார்கள். தேம்பி தேம்பி தெருவே வேடிக்கை பார்த்தது. என்ன என்று கேட்டேன். உன் தகப்பனாரை போலீஸ் கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள். நான் கேட்டேன், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி போலீஸ் கைது செய்யுமா? சிறுவன், அறியாமை. ஜெபம் பண்ணித்தானே தொழில் பண்ணோம். ஜெபத்தில் அந்நிய பாஷை பேசிதானே செய்தோம். ஏன் காவல்துறை கைது செய்தது? அதன் பின்புதான் அறிவு வந்தது. இவர்கள் செய்கிற எதையும் பார்க்கக்கூடாது. நான் பார்க்க வேண்டிய ஒன்று இதுதான். வேதத்தை வாசித்தேன். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. இது தெரியாமல் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அறியாமல் செய்கிற பாவம்.
இதற்கு மன்னிப்பு கிடைக்கலாம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 28 30 வரை, என்னாகமம் 15 28 30 வரை வாசியுங்கள். அறியாமல் செய்த பாவம் மன்னிக்கப்படும். 2, மறைவான குற்றங்கள், the secret mistakes. It's not errors, secret mistakes. நான் வாங்குகிற லஞ்சத்தை யார் பார்க்கிறா? நான் போடுகிற கையெழுத்து யாருக்கு தெரியும்? இதை கேட்கிற உங்களையும் சேர்த்து சொல்லுவேன். 10 லட்சம் கொடுத்தா என் மகனுக்கு டீச்சர் போஸ்டிங் தரேன்னு இருக்கிறாங்க. மினிஸ்டரை பார்த்துருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். மினிஸ்டர்கிட்ட கொடுத்தது வெளியரங்கமாக கொடுத்தியா, மறைமுகமாக கொடுத்தியா? ஒரு விசை ஒரு சகோதரி ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலிருந்து என் மனைவியை தொடர்பு கொண்டார்கள் ஜெப குறிப்புக்காக. அம்மா, 5 லட்சம் பணம் ஒருத்தருக்கு கொடுத்தேன், திருப்பி தர மாட்டேங்கிறாரம்மா. என் மனைவி ஒரு நிமிஷம் யோசிச்சா, அம்மா பிரதர்கிட்ட சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி பிரதர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். இந்த 5 லட்சம் ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்பார். ஏன்னா என் மனைவி நான் திட்டுவேன்னு தெரியும். பலர் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வரலன்னு ஜெபிக்க சொல்லுவாங்க. அதற்கு ஜெபிக்கவே மாட்டேன். வட்டிக்கு கொடுக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன பிறகும் வட்டிக்கு கொடுத்து பணம் வரலன்னு அவற்றை போய் கேட்டால் உனக்கு அடி இல்லை, எனக்கு அடி உண்டு. அவள் கேட்டா, எப்படி? இல்லை, நான் சும்மா கொடுத்தேன். இல்லைம்மா, நீங்கள் ரீசனை சொன்னால் சகோதரன்ட்ட சொல்லுவேன், அல்லாட்டி அவர் ஜெபிக்க மாட்டார். நான் ஒரு குறிப்பிட்ட அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறேன். அதில் மேலே ஒரு பதவி காலியாகிறது. அந்த ப்ரமோஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க, கொடுத்தேன். இப்போ ப்ரொமோஷனும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல. 2 வருஷம் ஆச்சு. என் மனைவி கேட்டால், சர்ச்சுக்கு போகிறீங்களா? ஆமாம். எந்த சர்ச்சு? ஒரு சர்ச் பேரை சொன்னார். ஏம்மா, ஒரு ஆவிக்குரிய சபையில் போகிறவங்க லஞ்சம் கொடுக்கலாமா? அந்த அம்மா யோசித்து கொண்டே இருந்தார்கள். அம்மா, உங்கள்கிட்ட உண்மையை சொல்லிடுறேம்மா, அந்த பணத்தை வாங்கினது எங்கள் சர்ச்சில் இருக்க எல்டர். அவர் தான் நான் வாங்கி தரேனார். இந்த பணத்தை ஜெபம் பண்ணி கொடுத்ததே எங்கள் பாஸ்டர் தாம்மா. நான் யாரையும் காயப்படுத்த பேசலை. மறைவான குற்றங்கள். எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு மறைவானது எதுவும் இல்லை. ஏவாள் நினைத்தால் ஆதாமிடமும் சொல்லியிருப்பாள், அவர் தான் சாயந்தரம் தானே வர்றாரு, நம்ம இப்போ பறித்து சாப்பிடுவோமே. அவர் கண்கள் பூமி எங்கும் புலாவிக் கொண்டிருக்கிறது. 3, துணிகரமான பாவங்கள். துணிகரம். வசனம் தெரியும், பொய் பேசக்கூடாது என்று தெரிந்தும் பொய் பேசுவேன். கண்களின் இச்சை கூடாது என்று தெரிந்தும் கண்களின் இச்சையில் விழுவேன். ஜீவனத்தின் பெருமை வேண்டாம் என்று அறிந்தும் பெருமையாய் நடப்பேன். அது சில நேரம் சாதாரணமாக நிற்பாங்க. பெரும்பாலும் சகோதரிகள். அது சிலர் உள்ளே வர்றதை பார்த்துனே அவங்க தோரணையே மாறும், பார்வை மாறும், சிரிப்பு மாறும். துணிகரம்.
பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று அறிந்தும் துணிகரம். துணிகரம். அதெல்லாம் தப்பு இல்லை பிரதர், அதெல்லாம் தவறு கிடையாது. சகோதரா, சகோதரி, அறியாமல் செய்த தவறு, மறைவிடத்தில் செய்கிற தவறு துணிகரம். 4 பெரும் பாதகம் என்று சங்கீதம் 19:12-13 வாசிக்கிறோம். பெரும் பாதகம். வாட் இஸ் இட்? கொலை, கொள்ளை. யாரை கொலை செய்தேன்? பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். இந்த பெரும் பாதகம் என்பது சிந்தையில் நாம் செய்கிற பாவம். இரவு படுத்திருக்கிறோம், சிந்தையில் யாரை சிந்திக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. வசனமா இல்லை வேறு ஒன்றா? சிந்தை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போய்விட்டு வந்தால் அன்று இரவு அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. முந்தி அவங்க அந்நிய பாஷை பேசினா வேற மாதிரி இருக்கு, இப்போ விடுத்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த வரமே இல்லையே. சிந்தை, சிந்தை. சரீரத்தில் பாவம், சரீரத்தில் பாவம். அது பெரும் பாதகம், பெரும் பாதகம். சரீரத்தை கரைப்படுத்துவது. 3 வாயின் வார்த்தைகள். வாயின் வார்த்தைகள். எதை வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் என் பேச்சு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இல்லை அவர்களை காயப்படுத்துமா? மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், இதை கேட்கிறவர்களும் பேசுகிற நானும் சேர்ந்ததான், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுவேன், அறியாமல் செய்தால் மன்னிப்பு உண்டு. மற்ற 3 பாவங்களுக்கு எபிரெயர் 6:4 வரை வேதம் சொல்லுகிறது, மறுபடியும் பிரகாசிக்கவே முடியாது. You become a leader. You will become an elder in the church. You will become a pastor or evangelist or a prophet in the church. You can say anywhere, but you can't be able to shine as a prophet, as a pastor, as a teacher, as an apostle, as an evangelist, as a believer, as an elder. You can't be able to shine. பிரகாசிக்க முடியாது. என்று தாவீதை போல சொல்லுவான், நீர் கொடுத்த ஆவியை நான் இழக்க விரும்பவில்லை, என் பிழையை உணர்கிறேன். இறங்குவாரா? மத்தேயு 6:13 சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது இயேசு சொன்னார், பிதாவிடத்தில் கேளுங்கள், தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அவரிடத்தில் கெஞ்சுவோம். இந்த உலகத்தின் தீமை, அந்த ஊழியக்கார் அப்படி நடந்தார், நான் அப்படி நடக்கிறேன், அவர் அப்படி பேசினார், நான் அப்படி பேசுகிறேன், அவர் அவ்வளவு காணிக்க வாங்கினார், நான் வாங்கின தவறா? வேண்டவே வேண்டாம், வேண்டாம். கெஞ்சுவோம், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். இன்னும் சங்கீதம் 139:23-24 தாவீதைப் போல வேதனை உண்டாக்கும்படி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும் என்று கெஞ்சும். போகட்டும். ஆவியானவர் தங்கியிருப்பதற்கு பிழைகளை உணர்வதோடு மட்டுமல்ல, இனி பிழைகள் நமக்குள் வராதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டும். அதற்கு 1,
நான் சீக்கிரமாய் முடிக்கிறேன். 1 ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் ஏசாயா 45:22 பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பாவம் செய்யும் சூழ்நிலை வரும் பொழுது, மற்றவர்கள் நம்மை கோபப்படுத்தி பேச வைக்கும் பொழுது, மற்றவர்கள் பெருமையோடு நம்மை வாதிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். சிலுவையில் தொங்கின, மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தின அவரை பாருங்கள். பேதுரு கடலில் அமிழ்ந்து போகிறான், ஆண்டவரை பார்த்தான், ஆண்டவர் ரட்சித்தாரே, அவரை பாருங்கள். சோதிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தரை பாருங்கள், வேதனைப்படும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பாருங்கள். ஐயோ என்னை இப்படி இச்சைக்குட்படுத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவரை பாருங்கள். 2 கிருபையை கேளுங்கள். ரோமர் 6:14 சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் மேற்கொள்ளாது. இந்த சோதனை வரும் பொழுது, பெருமை வரும் பொழுது, மற்றவர்களை தவறாய் பேச எண்ணம் வரும் பொழுது, கடினமான வார்த்தைகள் பேச நினைக்கும் பொழுது, காயப்படுத்தும் பொழுது, ஆண்டவரே கிருபை தாரும் என்று சொல்லுங்கள். கிருபை காப்பாற்றும். 3 கண்களோடு உடன்படிக்கை செய்யுங்கள். யோபு 31:1 யோபு சொன்னான், நான் என் கண்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆதியாகமம் 3:6 ஏதேன் தோட்டத்தில் கண்தானே ஏவாளை விளைவித்தது, உப்பரிக்கையில் கண்தானே தாவீதை விளைவித்தது. தேவனால் எலியாவை காட்டிலும் 4 மடங்கு பயன்பட வேண்டிய கேயாசியை கண்தானே விளைவித்தது. கண்ணுக்கு ஒரு உடன்படிக்கை வையுங்கள். என் கண் கர்த்தரை பார்க்க வேண்டும். ஒரு சாட்சியை சொல்லுவேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு கடினமான வறுமை, எல்லாரும் கைவிட்டு போனார்கள். ஒரு சின்ன அறையிலே, அதிலே பொருட்களை வைப்பதற்கு கூட ஒரு கபோர்டு இல்லை. ஆகவே தெரு தெருவாய் அழைந்து ஒரு பையக்குள்ள 8 செங்கல்களை தூக்கி கொண்டு வந்தேன். ஒரு ஓரமாய் 4 செங்கலை அடுக்கி அதன் மேல் ஒரு பலகை வைத்து, அந்த நாட்கள் 2 பிள்ளைகள் தான், 4 பேர், 2 பிளேட், 2 டம்ளர், 2 பாத்திரம். ஒரு பிளேட்டில் சோறு போட்டு 2 பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஒரு பிளேட்டில் நானும் என் மனைவியும் சாப்பிடுவோம். வறுமை. அந்த நாட்கள் சாப்பிட்டு ஒரு 3 நாட்கள் ஆச்சு. தண்ணி தான் உணவு. கீழே ஒரு சின்ன அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்க்க ஒரு குறிப்பிட்ட ஐஸ்வர்யவான் வேறொரு பட்டணத்திலிருந்து விலை உயர்ந்த காரில் வந்தார். பார்த்தார், பேசினார், ஜெபம் பண்ணினேன். நான் ஜெபித்து முடிக்கும் பொழுது 2 பிள்ளைகளும் வாசலில் வந்து நின்றார்கள். என் மனைவி நின்றாள். முடிந்தது. பேக்கை திறந்தார். உள்ளே ஒரு 100 ரூபாய் கட்டு, 10,000 ரூபாய் என் கரத்தில் நீட்டினார். 3 நாட்கள் பசி. என் பிள்ளைகள் என் முகத்தை பார்க்கிறார்கள், பணத்தை பார்க்கிறார்கள். நானும் கர்த்தரை பார்த்தேன். ஆண்டவர் கேட்டார், இந்த பணம் வேணுமா? பசி ஆற்றுவதற்கு இந்த பணம் வேண்டுமா? இல்லை, நான் வேண்டுமா? இந்த தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி,
இந்த பணத்தை வாங்கி ஜெபம் பண்ணி உன்கிட்ட கொடுக்குறேன், நீ நல்லா இருப்ப. கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார். ஜெபம் பண்ணி கொடுத்தேன். அறையில் அழுதேன். கண்களோடு உடன்படிக்கை. கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை இல்லை, என் கண் கர்த்தரோடு உடன்படிக்கை என்று சொல்லட்டுமா? என்னை ஒரு நாள் கூட ஆண்டவர் பட்டினி போடவே இல்லை. 3, 4 வேதம் சொல்லுகிறது, சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினால் ஆகும். ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து கொண்டிருங்கள். அந்த நிறைவை 4 பேர் பார்த்து அவர் அபிஷேகத்தில் இருக்கிறார் சொல்லக்கூடாது. அந்தரங்கத்தில் பார்க்கிறவர், அந்தரங்கத்தில் பார்க்கிறவர். வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் கொடுக்க ஆவியில் நிறைந்திருங்கள். 5 முக்கியமான காரியம் சொல்ல போகிறேன். தகுதி இல்லாத ஒன்றுக்கு அடிமையாகாதிருங்கள். 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 10:23, 1 கொரிந்தியர் 6:12, 1 கொரிந்தியர் 10:23, 2 வசனங்களும் சொல்கிறது, எல்லாம் எனக்கு தகுதிதான். எல்லாம் எனக்கு தகுதி. சம்பாதிப்பது எனக்கு தகுதி. ஹோட்டலாய் போய் விதவிதமாய் சாப்பிடுவது எனக்கு தகுதி உண்டு. பணம் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு நாக்கு இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வயிறு இருக்கிறது. அடிமையாகாதிருங்கள். மற்றவர்களை பிரசங்கத்தில் சொல்கிறோம், இப்படி பீடிக்கு அடிமையாக இருக்கிறே, நீ மட்டும் சிக்கனுக்கு அடிமையா இல்லையா? எங்கே போனாலும் சிக்கன் பிரியாணி, நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். நியாயத்தில் நிறுத்துவார். ஜாக்கிரதை. எல்லாவற்றிற்கும் தகுதி இல்லாததற்கு அடிமையாகாதிருங்கள். 6 அன்பு அயோக்கியமானதை செய்யாது. 1 கொரிந்தியர் 13:5 அப்படியானால் எப்பொழுதும் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்திருங்கள். ரோமர் 5:5 ஆவியானவர் வந்தாலே அன்பை ஊற்றுகிறார். அந்த அன்பிலே நிலைத்திருந்து பாருங்கள். அடுத்தவர்களை நேசிக்கிற அன்பல்ல, மனிதனை நேசிக்கிற அன்பல்ல, கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு. அயோக்கியமானதை செய்யாது. கடைசியாய் தானியேல் 1:8 போன வாரம் சொன்னேன், பொருத்தனை செய்யுங்கள், தீட்டுப்பட மாட்டேன். வாழ்க்கையில் எதினாலும் தீட்டுப்பட மாட்டேன். என் கைகளும் சுத்தமாயிருக்கணும், என் இருதயமும் சுத்தமாயிருக்கணும். தீட்டுப்பட மாட்டேன். அப்பொழுது ஆவியானவர் உங்களோடு நிரந்தரமாய் தங்கியிருப்பார். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். தகப்பனே, நீர் சொன்னவைகளை மறைக்காமல் சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் எழுதும். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களை ஆண்டவருக்கு ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த 7 காரியத்தை எங்கள் இருதயத்தில் எழுதும். நமது சமூகத்தை விட்டு எங்களை துரத்த வேண்டாம் அப்பா. நமது ஆவியை சவுலை விட்டு எடுத்தது போல எடுக்க வேண்டாம். மனமிறங்கி ஆவியானவர் எங்களோடே தங்கியிருக்கிற பாக்கியத்தை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.